காங்கிரஸ் பேரியக்கம் ஒருபோதும் குதிரை பேரத்தை அனுமதிக்காது. அது மோடிக்கும் என்ன அளவுகோலோ அந்த அளவுகோல் தான் எல்லாருக்கும். நாங்க கடுமையா அருணாச்சல பிரதேசத்துல, கர்நாடகால, மகாராஷ்டிரால குதிரை பேரத்தை காங்கிரஸ் கமிட்டி வன்மையாக கண்டித்தது, எதிர்த்திருக்கிறது. அதே அளவுகோல் தான் எல்லா மாநிலத்திற்கும். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி, தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. மேனாள் பிரதமர், காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய மேனாள் தலைவர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய இன்று 62ஆம் ஆண்டு நினைவேந்தல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக இந்த நினைவேந்தலை அவருக்கு மலரஞ்சலி செலுத்தி அந்த நினைவுகளை கடைபிடித்து வருகிறோம். ஜவஹர்லால் நேரு சுதந்திர போராட்ட தியாகி, இந்த நாடு விடுதலை அடைய வேண்டும் என்று 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறைவாசம் சென்றவர், ஒரு மிகப்பெரிய படித்த செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர், தன்னைத்தானே இந்த தேசத்திற்காக தியாக தீபமாக அர்ப்பணித்துக் கொண்ட மாபெரும் தலைவர், பஞ்சசீல கொள்கையை உலகத்திற்கு முதல் அறிமுகப்படுத்தியவர். இன்று பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி அமெரிக்கா சொல்வதெல்லாம் கேட்டு எப்படியெல்லாம் பணிந்து நடக்கிறார்களோ, அந்த காலத்தில் இது போன்ற கொள்கைகளுக்கு எதிராக நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் என்று வல்லரசுகள் ரஷ்யா பக்கமும் சாராமல், அமெரிக்கா பக்கமும் சாராமல் துணிச்சலாக உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்தியாவை உருவாக்கியவர். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருடைய நினைவேந்தலை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இன்று மலரஞ்சலி செலுத்தி அவரை வணங்கியிருக்கிறது. ஓகே, அது எப்பவுமே ரொட்டைன் புரோகிராம் தான். அது யார் முதலமைச்சராக வந்தாலும் பிரதமரை மரியாதை நிமித்தமாக சந்திப்பார்கள். நேற்று எங்களுடைய கேரளா முதலமைச்சர் திரு மாண்புமிகு சதீஷன் அவர்கள் சந்தித்திருக்கிறார். இன்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் சந்திக்கிறார். நீட் தேர்வுல குளறுபடி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பல்வேறு நிதிகள் இன்னும் வராமல் இருக்கு. இதெல்லாம் முதலமைச்சர் அதை தொடர்ந்து நாமும் போராடி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டு உரிமைகளை எந்த விதத்திலும் விட்டுக் கொடுக்க கூடாது என்று அதை முதல்வர் வலியுறுத்துவார் என்று முழுமையாக நம்புகிறோம். மேகதாது விஷயத்துல எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய முடிவு, தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு எதிராக கர்நாடக அரசு செயல்பட்டால் நாங்கள் அதை எதிர்ப்போம். தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இருக்கிறது. ஆகவே கர்நாடகா காங்கிரஸ் கமிட்டி எதை செய்தாலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அதை ஏற்றுக்கொள்ளும் என்று பொருள் கிடையாது. இதை கடுமையாக கண்டித்திருக்கிறோம், எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டு வாழ்வாதாரமும் தமிழ்நாட்டு உரிமையும் எந்த விதத்திலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி விட்டுக் கொடுக்காது. தமிழ்நாட்டு மக்களோடு, குறிப்பாக விவசாய பெறக்கூடிய மக்களோடு நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம். தேசிய கட்சி அப்படி இருக்கும்போது நீங்க அங்கே மாநிலத்திலும் ஆள்றீங்க, அப்படி இருக்கும்போது உங்க டெல்லி தலைமை கிட்ட சொல்லி இதை வந்து நடவடிக்கை எடுக்கலாம். சொல்லுவோம், சொல்லி கண்டிப்பா நடவடிக்கை சொல்லுவோம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்து வராங்க. இது பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. குதிரை பேரம் நடக்குது. காங்கிரஸ் பேரியக்கம் ஒருபோதும் குதிரை பேரத்தை அனுமதிக்காது. அது மோடிக்கும் என்ன அளவுகோலோ அந்த அளவுகோல் தான் எல்லாருக்கும். நாங்க கடுமையா அருணாச்சல பிரதேசத்துல, கர்நாடகால, மகாராஷ்டிரால குதிரை பேரத்தை காங்கிரஸ் கமிட்டி வன்மையாக கண்டித்தது, எதிர்த்திருக்கிறது. அதே அளவுகோல் தான் எல்லா மாநிலத்திற்கும். ஓகே, நாங்க ஏற்கனவே சொன்ன 5 மாநில தேர்தலுக்காக பெட்ரோல், டீசல், கேஸ் விலையை உயர்த்தாமல் இருக்கிறார்கள். தேர்தல் முடிந்தவுடன் மோடி சர்க்கார் அதை ஏற்றும் என்று சொல்றோம். நாங்க என்ன சொன்னதை செஞ்சிட்டு இருக்காங்க. தேர்தலுக்காக ஐவாஷ் பண்ணாங்க, நாங்க ஏற்ற மாட்டோம்னு. தேர்தல் முடிந்த பிறகு அசாம்ல, வெஸ்ட் பெங்கால்ல, பாண்டிச்சேரியில் ஆட்சி அமைச்ச பிறகு இப்போ அவர்கள் விலையை உயர்த்தி இருக்கிறார்கள். இது மக்கள் புரிந்து கொள்வார்கள். இப்போ திமுக வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து விமர்சனங்களையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் மேல. அப்படி இருக்கும்போது திமுக தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. பாஜக எதிர்ப்புங்கிற காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடு வந்து பல்லிழிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, விமர்சனம் வச்சிருக்காரு. இந்தியாவிலேயே பாஜகவை எதிர்க்கின்ற ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி தான். அது RSS உடைய கொள்கை கோட்பாடாகட்டும், பாஜகவுடைய அரசியலாகட்டும், அது வலிமையாக நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் எதிர்த்து போராடக்கூடிய வலிமையும் ஆற்றலும் பெற்றவர் தலைவர் ராகுல் காந்தி. இந்த விமர்சனங்கள்லாம் ஒருபோதும் ஈடுபடாது. வைக்கிற குற்றச்சாட்டை எதுக்குன்னா, என்டிஏ கூட்டணியில இருந்த அதிமுக MLA-க்கள் வந்து தாவேகால ஐக்கியம் வராங்க. அதனாலதான் இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காரு.
நாங்க தான் அதை கண்டிச்சிருக்கிறோமே. ஏற்கனவே எங்க நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் சொல்லியிருக்காங்க. குதிரை பேரத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய அளவுகோல் மற்ற மாநிலங்களுக்கு என்ன பொருந்தமோ அதே அளவுகோல் தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும்னு ஏற்கனவே விலக்கி சொல்லியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ. ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.